அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். லா 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 லா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. லா 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 லா. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம்,
இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம் உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். மத்தேயு நற்செய்தி அலகு 23 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தக்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கேயின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றனர். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய நாளிலே நவீன கால அரசியல் வாழ்வை நாம் கேட்ட நற்செய்தி இறைவாசகம் நமக்கு பிரதிபலிப்பது போன்று இருக்கிறது. அது அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி, சமயத்திலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, இந்த சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. 2 விதமான வர்க்கங்கள், ஒன்று அடிமை வர்க்கம், இன்னொன்று ஆளு வர்க்கம். இன்னைக்கு இந்த போர் எதனால, எதுக்கு? இதுதானே பிரச்சனை. நான் ஆளணும், நீ அடிமையாயிருக்கணும். நான் பேசுவேன், நீ கேட்கணும், அவ்வளவுதான். நிச்சயமாக சண்டை வரத்தானே செய்யும். என்றைக்கு அடிமை வர்க்கம் ஆளு வர்க்கம் என 2 வர்க்கங்கள் இருக்கிறதோ அன்னைக்கு சண்டை தான், போர் தான். சரி, எல்லாரும் சமந்தானே, எல்லாரும் சொல்றது எல்லாரும் கேட்போமே அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அடிமையும் ஆளும் தன்மை இருக்காது. தொடக்க காலத்தில் முடி ஆட்சியிலே அதிகார வர்க்கமான அரசர்கள் மக்களை தங்களது அடிமைகளாகவே எண்ணினார்கள். அதிகார வர்த்தகத்தினருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் என எண்ணினார்கள். மன்னர் ஆட்சி ஒளிந்து மக்கள் ஆட்சி மலர்ந்தாலும் காட்சிகள் மாறவே இல்லை. தனிநபர் துதி வழிபாடு எங்குமே காணப்படுகிறது. அரசியல்ல பார்த்தா கூட்டங்களை பார்க்குறோமே, அங்கங்கே போய் சாவறதும் கிடக்கிறதும் பார்க்குறோம். இல்லை, குழியில் விடுறதும், குட்டில் விடுறதும், ரோட்டில் விடுறதும், காட்டில் விடுறதும், செத்து போகிறதும், அடிச்சு போகிறதும், குழந்தை சாகிறதும். எதனால? எல்லாம் தனிநபர் துதி வழிபாடு தானே. திரைப்படங்கள், விளையாட்டு என்று எங்கு பார்த்தாலும் தனிநபர் வழிபாடு இந்த சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்கள், பொது நலனுக்காக உழைக்கிறவர்களுக்கு இன்றைக்கு மதிப்பு இல்லை. உடனே சொல்லலாம், கடவுள்கிட்ட எல்லா மதிப்பும் வரும், அது இருக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சது. அதை பற்றி எனக்கு பேச்சு கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம மதிப்போட இன்னைக்கு நல்லவங்க வாழ்றாங்க, பொது நலனுக்காக உழைக்கிறவங்க வாழ வைக்கப்படுகிறாங்களா? அரசியல் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரமாக மாறிவிட்டது. எங்கெல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா? நிரந்தர விரோதியும் நிரந்தர நட்பும் இந்த அரசியல் இருக்காருன்னு சொல்லுவாங்க. மக்களும் அதற்கு ஏற்ப வாழ பழகி விட்டார்கள் என்பதுதான் நமக்கு வேடிக்கையா இருக்கிறது.
கோடிகளை வாரி இறைத்து கோடி லட்சங்களை அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக அரசியல் வியாபாரமாகிவிட்டதே. ஒரு சில மாதங்கள்ல தேர்வு நடக்கும் பாருங்க. அரசியல் மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஏற்ப தங்களது அதிகாரத்தை மக்கள் மீது திணிக்கிறார்கள். அதற்கு இவர்களின் கையில் இருக்கிற பத்திரிகைகள், தொலைக்காட்சி, ஊடகங்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள், முதியோர்கள் போன்றவைகளை ஊதுகுழாய் போல செயல்பட்டு கொண்டு வைக்கிறார்கள். தியாக உள்ளத்தோடு நாட்டிற்காக உழைத்த தூய்மையான தலைவர்களின் இருக்கையை இன்றைய தலைவர்கள் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாமாவது அடுத்தவர்களை அதிகாரம் செய்ய நினைக்காமல் மற்றவர்களுக்கு பணிந்து நடக்க நாம் அழைக்கப்படுகிறோமே, அதையாவது நினைச்சு பார்க்கிறோமா? பொறுப்பு பணி என்பது நாம் அனுபவிப்பதற்கு அல்ல, அது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுவது என்ற ஒரு எண்ணம் வேண்டாமா? இந்த சமுதாயத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு பயன்படுத்துவது தானே. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நமது வாழ்வில் நாம் வெளிப்படுத்த ஏன் தவறுகிறோம்? பணி செய்வதையே தமது வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டவர் இயேசு என்று எல்லாருக்கும் தெரியுமே. அவர் பட்டங்களை எதிர்பார்த்து செயல்படவில்லையே. பதவிகளை பெற வேண்டுமென்றோ பிறர் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டுமென்றோ விருப்பமில்லையே. மாறாக இயேசு தம்மை ஒரு தொண்டனாகத்தானே அறிமுகப்படுத்தினார். எனவே உண்மையான சிறப்பு நாம் பிறருக்கு தொண்டாற்றுவதிலிருந்து பிறக்க வேண்டும். ரபி அல்லது போதகர், தந்தை, ஆசிரியர் போன்ற பட்டங்கள் தம்மிலே தவறு என இயேசு கூறவில்லை. தயவுசெய்து தப்பா புரிஞ்சு கூட இயேசுவை. ஆனால் இத்தகைய பெயர்களை சொல்லி மக்கள் நம்மை அழைக்கிறார்கள் என்பதால் தற்பெருமை கொள்வதோ, அதனால் பிற மனிதரை விட தம்மை உயர்ந்தவர்களாக கருதுவதோ தவறு என இயேசு சுட்டி காட்டுகிறார். அவன் அயோக்கியனாக மாறிவிடுகிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இயேசு விடுத்த எச்சரிக்கை திருச்சபைக்கும் திருச்சபையில் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்போருக்கும் தனிப்பட்ட விதத்திலே பொருந்தும். இன்னைக்கு நான் சொல்ல போன வெக்கமா இருக்கும். நம்ம பல்ல குத்தி நம்மளை நாத்துறது போல ஆயிரும். மத்தேயு காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ சமூகம் இதை அறிந்திருந்தது. இன்றைய திருச்சபையும் பணி செய்கின்ற சமூகமாக திகழ வேண்டும். அரசியல் மட்டுமல்ல, அரசியல் தளம் மட்டுமல்ல, திருச்சபை பல பணிகளை ஆற்றுவது உண்மைதான். என்றாலும் அந்த பணிகளில் ஈடுபடும் போது இயேசுவின் முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டாமா? கொஞ்சமேனும் முழுமையாக முடியாது. கடவுளின் ஆட்சி இந்த உலகிலே வந்து கொண்டிருப்பதை அறிவித்த இயேசு அந்த ஆட்சியில் நாம் புகழ வேண்டும் என்றால் பணி செய்யும் மனநிலை கொண்டு நாம் வாழ வேண்டும் என நம்மிடம் கேட்கிறார். பதில் நம்முடைய செயல்களில் இருக்கட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாட்களில் கொஞ்சமேனும் அமைதியாக, ஆனால் அதே வேளையிலே பதற்றத்தோடு வாழுகிற நிலையை நாங்கள் கண்ணால் காண்கிறோம். ஒரு சில இடங்கள் அமைதியாகவும் ஒரு சில இடங்கள் பதட்டமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்பாரும். எல்லா மக்களும் இந்த உலகத்திலே அமைதியாக வாழ்வதற்கான ஒரு தருணத்தை தாரும். ஆளுகின்ற வர்க்கமோ அடிமை வர்க்கமோ என்று இல்லாமல் சக மனநிலையோடு எல்லாரும் இறைவன் செல்ல பிள்ளைகளின் உணர்வோடு வாழவும் வாழ வைக்கப்படவும் தேவையான சூழ்நிலைகளை தாரும். தந்தையே, இந்த நாட்களிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் வேறு பல அரசு தேர்வுகளை எழுது கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்பாரும். நல்ல கேள்விகளை பெறவும், படித்தவற்றை தகுந்த கேள்விகளுக்கு ஏற்ற ஒரு பதிலை கொடுக்கவும், நல்ல மதிப்பெண்களை பெறவும், ஆரோக்கியமான முறையிலே மகிழ்வான முறையிலே இந்த பிள்ளைகள் வளரவும், தேர்வுகளை நடத்தவும் தேவையான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே, பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே. எம் இறை ஒளி வாய்மை இலக்கணம் நீர், இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா. இறை ஒளி வாய்மை இலக்கணம் நீர், இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சி பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சி பேசி மகிழ்ந்தவரே. கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே, கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.